ஹாய். ஃப்ரீ ட்ராப் ஷிப்பிங் வெர்சஸ் பெய்டு ட்ராப் ஷிப்பிங். ஸோ இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட்ஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ப்ரோஸை முதல்ல பார்த்துடலாம். பெய்ட் ட்ராப் ஷிப்பிங்கில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ராப் ஷிப்பிங் கம்பெனிஸ் வந்து பே பண்ணுறீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டில் வந்து மார்ஜினோட வைக்கணுன்ற நீடு இல்லை. அண்ட் எங்ககிட்ட வந்து மோஸ்ட்லி 99% மார்ஜினை நாங்கள் வந்து வைக்க மாட்டோம் பாப் ஸ்டோரில். அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து நம்ம கமிட்டடாக இருக்கிறதால உங்கள் ஷிப்பிங்கில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்குது, இல்லை மேனுஃபேக்சர் சப்ளையர் ஏதாவது இஷ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நாங்களே ஃபிக்ஸும் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் கான்ஸ் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரீ ஆரம்பிக்கிறது முடியாது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்டாவது நீங்கள் வந்து போட்டு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். ஒரு 15,000 25,000 நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வரும். அண்ட் ஃப்ரீ ட்ராப் ஷிப்பிங்கில் ப்ரோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ அது பெரிய ப்ரோ தான், ஒத்துக்கிறேன். பட் கான்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ப்ராடக்ட்டில் காசு வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் வந்து ஒரு சப்ளையர் வந்து எங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. அண்ட் நான் வந்து உங்ககிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் எதுவுமே வாங்கலை. அப்போ நான் அந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கு வந்து ஒரு ஷிப்பிங் காஸ்ட்லாம் சேர்த்து ஒரு 800 ரூபாய்க்காவது கொடுத்தா தான் எனக்கு வந்து உண்மையாக கட்டுப்படியாகும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ரிட்டர்ன் போடுவீங்க, சிஓடி கேட்பீங்க, அண்ட் ஷிப்பிங் காஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ நான் 800 கொடுக்குற ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபாவது நீங்கள் வச்சுப்பீங்கல்ல, உங்களுக்கு மார்ஜின் தேவைப்படும். அதுக்காக தான் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. பட் ப்ராப்ளம் வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா, உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணுவாங்க. அமேசானில் என்ன ரேட் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் என்ன ரேட் இருக்குது. ஸோ அமேசான் நல்ல ஃபேமஸ் பொருட்கள். அமேசான்லேயும் ஒரு ப்ராடக்ட் 1000 ரூபா இருக்குது. கணக்கு தெரியாத ஏதோ ஒரு லோக்கலில் ஒரு ஏஜென்ட் வந்து அவரும் 1000 ரூபா சொல்கிறாருன்னா, நீங்கள் அமேசானில் வாங்குவீங்களா இல்லை அந்த ஏஜென்ட்கிட்ட வாங்குவீங்களா? அதுதான் ப்ராப்ளம். ஸோ ஒரு பர்பஸ், நீங்கள் ஒரு ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அந்த மெயின் ஆப்ஜெக்டிவ் உங்களுக்கு என்ன? நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், அதில் ப்ராஃபிட் பார்க்கணும். ஸோ அந்த பர்பஸை ஃப்ரீ ட்ராப் ஷிப்பிங் சால்வ் பண்ணணும்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. மேபி உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆர்டர்ஸ் வரலாம், நாள் போக போக அது வராது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ப்ரைஸிங் மேட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா பே பண்ணிவிட்டு நீங்கள் போகும்போது தான் உங்களுக்கு சக்ஸஸ்க்கான சான்ஸ் அதிகம். ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒரு இப்போ நாங்களே உங்கள் பேமெண்ட் வாங்குகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ப்ராடக்ட்டில் இஷ்யூஸ், ஆர்டர் இஷ்யூஸ்னால் நீங்கள் கேட்காம நாங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அண்ட் எங்களுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் தனியாக காஸ்ட் பே பண்ணுறதால நாங்கள் ப்ராடக்ட்டில் மார்ஜின் வைக்க மாட்டோம். உங்களுக்கு ஆஸ் அ சர்வீஸ் கம்பெனி நாங்கள் வந்து டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணுவோம். நாங்கள் என்ன பண்ணுவோம், நியூ சப்ளையர்ஸும் ஆன்போர்ட் பண்ணுவோம், நியூ ப்ராடக்ட்ஸும் ஆன்போர்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கண்டபடியும் செல் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. இதுதான் நம்ம 2 பேருக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பு. ஸோ இதனால தான் ட்ராப் ஷிப்பிங் வரும்போது ஃப்ரீ சர்வீஸை விட பெய்ட் சர்வீஸை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நாங்கள் ஒரு 10 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். பெய்ட் சர்வீஸாக தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்தியாவில் நம்பர் 1 கம்பெனியாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எங்கள் ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணுங்கள், மற்ற ட்ராப் ஷிப்பிங் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸோட செக் பண்ணுங்கள். ப்ராடக்ட் யார் அதிகமாக கொடுக்குறான்னு பாருங்கள், ப்ராடக்ட்டோட காஸ்ட் யார் கம்மியாக கொடுக்குறாங்கன்னு பாருங்கள், கேட்டகரி யார்கிட்ட அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். யார்கிட்ட போனால் உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கணும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் இல்லை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.